ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் ஏவம் முனிஸ்வபரபக்தி வசானுபூதி முக்தஸ்ய போக விஷயே பரமாம் பிபாசாம் உத்பாதயன் நயதி வன்னி முகாத்வமுக்கியே மாம் கும்பகோண இதி பாவனயேதி கோபம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி பதிகம் சூழ்விசும்பு அணிமுகில்னு தொடங்கக்கூடிய பதிகத்தின் வாயிலாக நாம் அப்படியே மானசீகமான ஒரு வைகுண்ட யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறோம். ஆம், நம்மாழ்வாருக்கே பகவான் அதைத்தானே காட்டி வருகிறான். அடுத்து வெகு விரைவில் அடுத்தபடியா நம்மாழ்வார மோட்சத்தை நோக்கி அழைத்து செல்ல போகிறார் பகவான். ஆனா பெருமாள் என்ன பண்ணிட்டார், இப்போதே கொஞ்சம் தவணை முறையில் அந்த ஆனந்தத்தை கொடுத்து விடலான்னு மானசீகமாக ஆழ்வாரை எப்படியெல்லாம் கௌரவப்படுத்தி பெருமாள் வைகுண்டத்தை நோக்கி அழைச்சுன்னு போறாருங்கிறத இப்போதே அவர் பாடுவதற்கு வசதியா நம்மாழ்வாரின் மனத்திரையில் காட்டினவாறே ஆழ்வார் இப்போ புளிய மரத்தடியில ஆழ்வார் திருநகரியில தாமிரபரணி கரையில தான் எழுந்துருளி இருக்கார். ஆனா மனக்கண்ணிலே அப்படியே அடுத்து அவருக்கு வைகுண்டம் போகும்போது என்னென்ன மரியாதை கிடைக்க போறதுங்கிறதெல்லாம் ஞானக்கண்ணில் அப்படியே தெரிகிறது. பாடுகிறார். அதுதான் 10ஆம் பத்தின் 9ஆம் திருவாய்மொழி சூழ்விசும்பணிமுகில் பதிகம். இந்த பதிகத்தின் மூலம் அர்ச்சிராதி மார்க்கம் என்ற அந்த வைகுண்டத்தை நோக்கிய பாதையில் பகவான் நம்ம ஒத்தொத்தரையும் வழிநடத்தி அழைத்து செல்வான் என்பதையும் நம்மாழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். ஒவ்வொரு பாட்டுல ஒரு காரணமும் சொல்கிறார். இன்றைய தினம் இந்த பதிகத்தின் 6வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த பாசுரத்துல பெருமாளை ஆழியான் என்று குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார். ஆழினா சக்கரம், ஆழியான் கையில சக்கரத்தாழ்வாரை ஏந்தி இருக்கிறார் பெருமாள். சக்கரத்தாழ்வாரை சுதர்சனர் என்று சொல்கிறோம். தர்சனம் அப்படின்னா நல்ல பாதைன்னு அர்த்தம். சுதர்சனம் அப்படின்னா மிகச்சிறந்த ஆன்மீக பாதை. அப்ப சுதர்சனர் அப்படின்னா வைகுண்டத்தை நோக்கிய மிகச்சிறந்த ஆன்மீக பாதையிலே யார் வழிகாட்டி அழைத்து செல்கிறார்களோ அவருக்கு சுதர்சனர்னு பேரு. அந்த சக்கரத்தாழ்வார கையிலேயே வச்சுட்டு இருக்காராம் பெருமாள். ஏன்னா பக்தர்களுக்கு வழிகாட்டி வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அதனாலதான் ஒரு நல்ல பாதை இருக்குன்னா அதை தர்சனம்பா. பொதுவா இப்ப வைணவ நெறியையே எம்பெருமானார் தரிசனம், ராமானுஜ தரிசனம்னு சொல்றோம். என்ன காரணம்னா இந்த ஒரு பாதையை நமக்கு சீர்படுத்தி கொடுத்தவர் ராமானுஜர். அது போல வைகுண்டத்தை நோக்கிய பாதையிலே சீர்படுத்தி வழிகாட்ட சுதர்சனர் ஆழியான் கையிலேயே வச்சுட்டு இருக்கார். அதனால வழிகாட்டி வைகுண்டம் நோக்கி நம்மை அழைத்து செல்வார் பகவான்கிறத 6ஆம் பாட்டில் உணர்த்துகிறார். யாத்திரைக்கு தயாரா? ஆஸ் யூஷுவல் வைகுண்டத்தை நோக்கிய அந்த பயணம் வரிசையாக வெவ்வேறு லோகங்களை கடக்க வேண்டும். அதுல எத்தனை லோகங்களை நாம மானசீகமா இப்ப கடந்துட்டோம்னா, இந்த பூமியில் இருந்து புறப்பட்டு அக்னியினுடைய உலகம், பகல் தேவதையின் உலகம், சுக்லபக்ஷ உலகம், உத்தராயண உலகம், ஒரு வருட சம்வத்சரத்துக்கான உலகம், அதுக்கப்புறம் வாயுலோகம், சூரியலோகம், சந்திரலோகம், மின்னல் லோகம், அதுக்கப்புறமாக வருணன், இந்திரன், பிரம்மா இவர்களுடைய லோகம். இது எல்லாத்தையும் கடந்து இப்ப பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தை கடக்கக்கூடிய சமயம். அதாவது கிட்டத்தட்ட 12 ஸ்டேஜை தாண்டியாச்சு. பிரம்மாவின் பிரஜாபதி லோகம்னு சொல்லுவா. அந்த பிரம்மாவோட லோகத்தை கடந்து மேல போகணும். அந்த தருணத்தில் பார்த்தால் திவ்யமான அப்சரஸ் பெண்கள், தேவலோகத்தை சேர்ந்த அப்சரஸ் பெண்கள் வைகுண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய நம்மாழ்வாரை இப்போது வாழ்த்துகிறார்களாம். அந்த வாழ்த்து எப்படி இருந்தது பாருங்கள். இத்தனை லோகம் கடந்து பிரம்மாவின் சத்தியலோகத்தை கடக்கும் சூழல் அப்சரஸ் பெண்கள் வாழ்த்துகிறார்கள். அதுதான் இந்த பதிகத்தின் 6வது பாசுரம். திருவாய்மொழி 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி 6ஆம் பாசுரம். பிரம்மாவினுடைய லோகம் கடக்கும் நிலை திவ்ய அப்சரசுகள் வாழ்த்துகிறார்கள். வேள்வியுள் மடுத்தலும் விரைகமள் நரும் புகை காளங்கள் வலம்புரி கலந்து எங்கும் இசைத்தனர் ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தமர் என்று வாழ் ஒன் கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே. வேள்வியுள் மடுத்தலும் விரைகமள் நரும்புகை காளங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர் ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தமர் என்று வாழொன்கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே என்பது பாசுரம். இப்ப என்னாச்சா, பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தை நம்மாழ்வார் கடக்கக்கூடிய தருணம்.
அப்போ முன்பாட்சுரத்திலேயே பார்த்தோம் அல்லவா, அங்கே உள்ள வைதிகர்கள் வேதம் வல்லார்கள் நிறைய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கா. அந்த யாகத்தின் காணிக்கையை ஆழ்வார் திருவடியில சமர்ப்பித்தார்கள். அது யாகத்தின் பலனை நம்மாழ்வார் வாங்கிக்கிறார்னு அர்த்தம் இல்ல, அவ ஒரு காணிக்கைக்காக சமர்ப்பித்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. அதன் தொடர்ச்சியாக அப்படியே மேற்கொண்டு பாடுகிறார். வேள்வியுள் மடுத்தலும் விரைகமள் நரும்புகை. ஏற்கனவே வருணலோகம், இந்திரலோகம், பிரம்மாவின் லோகம், இதை கடக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் வேள்வி, அங்கே உள்ள வேதம் வல்லார்கள்லாம் யாகம் பண்ணி வேள்வி உள் என்றால் அந்த வேள்வியினுடைய பலன் அர்த்தம். வேள்விக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பலன், அதனால் அவர்களுக்கு கிடைத்த புண்ணியம், அந்த வேள்வி அந்த புண்ணியத்தை மடுத்தல்னா இங்கே சமர்ப்பித்தல், காணிக்கையாக்குதல் அர்த்தம். வேள்வியுள் மடுத்தலும், தங்கள் யாகத்தின் பலன்களை எல்லாம் நம்மாழ்வார் திருவடியில காணிக்கையாக சமர்ப்பித்தார்களாம். ஏன்பா அதை சமர்ப்பிச்சார்னா, ஒரு பெரியவர் வரார், அவருக்கு ஒரு காணிக்கை சமர்ப்பிக்கிறோம்னா நம்ம கிட்ட எது மிகச்சிறந்த பொருளாக இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கணுமே ஒழிய வேண்டாத பொருளை எப்படி தள்ளி விடுறதுன்னு தெரியாம கொடுக்குறோம் பாருங்க, அதுக்கு பேர் காணிக்கை கிடையாது. அப்போ அங்கு உள்ள வைதிகர்களுக்கு அவர்களுடைய மிகச்சிறந்த பொருள் எதுன்னா அவ செய்த யாகத்தின் பலன் தான். அதனால அதை காணிக்கை ஆக்குகிறோம். எப்படி நாம கிருஷ்ணார்ப்பணம் சமர்ப்பிக்கிறோம் அல்லவா, கிருஷ்ண பாதுகார்ப்பணம் சமர்ப்பிக்கிறோம் அல்லவா, அது போல பெருமாளுக்கு பாதுகையாக இருப்பவர் நம்மாழ்வார். அதனால பகவானுடைய பாதுகைக்கு அர்ப்பணம், ஆழ்வாருக்கு அர்ப்பணம்னு வேள்வியுள் மடுத்தலும், தங்கள் யாகத்தின் பயன்களை எல்லாம் அங்கே உள்ள வேதம் வல்லார்கள் நம்மாழ்வார் திருவடிகளிலே சமர்ப்பிக்க விரை கமழ் நரும்புகை, அதுக்கப்புறம் வாசனை வீசக்கூடிய சாம்பிராணி புகை, அந்த புகையெல்லாம் நம்மாழ்வாருக்கு காட்டுகிறார்களாம். அங்கே உள்ள இன்னொரு கோஷ்டியினர், அதாவது ஆதிவாகிக்கர்கள்னு பார்த்தோம் இல்லையா, வைகுண்டத்தை நோக்கி வழிநடத்தி செல்பவர்கள்னு, இதுல பல கூட்டங்கள். அதுல இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாளாம், விரை கமழ் நரும்புகை. விரை அப்படின்னா வாசனை, கமழ்னா வீசக்கூடிய, விரை கமழ்னா வாசனை வீசக்கூடிய, நரும் புகை, புகை அப்படின்னா சாதாரண புகை, நரும் புகைனா நறுமணம் மிக்க புகை, அதாவது சாம்பிராணி தூபம் போடுறது, அகர் வாசனைன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ விரை கமழ் நரும்புகை, நல்ல நறுமணம் வீசக்கூடிய சாம்பிராணி தூபங்களை எல்லாம் சேர்த்து நம்மாழ்வாரை வரவேற்கிறார்கள். ஏன், நம்முடைய இல்லத்திலேயே பெருமாளுக்கு பூஜை திருவாராதனம் பண்றோம்னா நம்முடைய பூஜை அறைக்கு சாநித்தியத்தோடு பெருமாள் எழுந்துருள வேண்டும்ங்கிறதுக்காக அந்த கமகமன சாம்பிராணி புகை போடுறோம் இல்லையா. அது போல் தங்கள் இருப்பிடத்துல நம்மாழ்வார் பொன்னடி சாத்துகிறார், அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக விரை கமழ் நரும்புகை என்னும்படி கம 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 கமனு சாம்பிராணி புகை, அதை சேர்க்கிறார்கள். அப்போ ஒரு புறம் யாகத்தின் காணிக்கையை ஆழ்வார் திருவடியில சமர்ப்பிக்கிறார், இன்னொரு புறம் நன்கு நறுமணம் கமழக்கூடிய தூபம் சாம்பிராணி புகை காட்டுகிறார்கள். அதற்கு மேல வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாளாம். பிரம்மாவின் லோகத்தை கடந்து நம்மாழ்வார் மேலே எழுந்துருள்கிறார். காளங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர். காளங்கள், காளம் அப்படின்னா காளகம்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியம், அத தமிழ்ல திருச்சின்னம் என்று சொல்வார்கள். சுவாமி தேசிகன் கூட திருச்சின்ன மாலை என்றே ஒரு பிரபந்தம் பாடினார். காஞ்சிபுரத்துக்கு வரதராஜ பெருமாள் எழுந்துருளிய போது நித்திய சூரிகள்லாம் திருச்சின்னம் வாசித்தார்கள். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்திரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமேன்னு சொல்லி நித்திய சூரிகள்லாம் பெருமாளுக்கு வாசித்தார்கள். இப்போ இந்த தேவலோகத்துல உள்ளவாள்லாம் நம்மாழ்வாருக்கு வாசிக்கிறார்கள். காளங்கள், காளகம்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சின்னம், தமிழ்ல நல்ல தமிழ்ல திருச்சின்னம்னு சொல்லுவா, சான்ஸ்கிரிட்ல காளகம்னு பேரு. அந்த காளகத்தை தான் காளங்கள் என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அந்த காளங்களாகிய திருச்சின்ன வாத்தியம், அதை வாசிக்கிறார்களாம். குருகூர் சடகோபன் வந்தார், வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தார், காரிமாறன் வந்தார், தெய்வ ஞான கவி வந்தார், மெய்ஞான கவி வந்தார், தெய்வஞான செம்மல் வந்தார், பிரபன்னஜன கூட்டஸ்தர் வந்தார், எம்பெருமானின் திருவடி நிலையாக இருக்கக்கூடிய ஆழ்வார் எழுந்தருளினார். இப்படியெல்லாம் நம்மாழ்வாருடைய பெருமைகளை பாடி 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 மாறனை, பராங்குஷனை, சடகோபனை, காளங்கள், அந்த காளவாத்தியங்கள் வாசித்து வாசித்து எங்கள் நம்மாழ்வார் எங்கள் நம்மாழ்வார்னு அபிமானித்து அந்த பிரம்மலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள். அடுத்து வலம்புரி. வலம்புரினா வலம்புரி சங்கு, அது உங்களுக்கே தெரியும், சங்கநாதம் வாசிப்பது. நம்மாழ்வார் எழுந்துருள்கிறார், வரவேற்கணும், கம்பீரமாக சங்கநாதத்தை வாசிக்கிறார்கள். இத ரெண்டையும் எப்படி பண்ணாலாம், கலந்து எங்கும் இசைத்தனர். கலந்து கொஞ்ச நேரம் திருச்சின்ன வாத்தியம் ஒலிக்கணும், நம்மாழ்வார் வந்தார் வந்தார்னு வாழ்த்தணும், அப்புறம் கொஞ்ச நேரம் வலம்புரி சங்குநாதம் செய்ய வேண்டும். அப்போ காளங்கள், வலம்புரி,
கலந்து, இந்த இடத்துல கலந்துங்கிறதுக்கு நம்மள ஈட்ல ஸ்பெசிபிக்கா மாறி மாறி ஆல்டர்னேட்டிவ்லின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். அப்போ ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி எங்கும் எல்லா திசைகளிலும் இசைத்தனர். இந்த வாத்தியங்களில் இருந்து இசைகளை அவர்கள் எழுப்பினார்கள். அப்போ ஒரு புறம் பாருங்க, வேதம் வல்லார்கள் யாகத்தின் பலனை கொண்டு வந்து ஆழ்வார் திருவடியில சமர்ப்பிக்கிறார். இன்னொரு புறம் இன்னொரு கோட்டியினர் வந்து ஆழ்வாருக்காக சாம்பிராணி புகை போடுறா. இன்னொரு புறம் காளம் வலம்புரி இந்த வாத்தியங்களை எல்லாம் இசைக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்தந்த தேவலோகத்துல அப்சரஸ் பெண்கள், திவ்யமான அப்சரசுகள் இருப்பா இல்லையா, அந்த தேவிகள், அந்த பெண்கள்லாம் வந்து ஆழ்வாரை கொண்டாடி நம்மாழ்வாரை பார்த்து கைகூப்பி சொல்கிறார்களாம், ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தமர் என்று. வானகம் எங்களுடைய விண்ணுலகம் வானுலகம் இருக்கிறதே, ஆழ்மீன்கள், ஆண்மீன்கள் அப்படின்னா ஆழ்மீன்கள், நீங்கள் ஆளுங்கள்னு அர்த்தம். எங்களுடைய விண்ணுலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிறாளாம். ஏன்னா பெருமாள் நம்மாழ்வார்ட்ட மொத்த நித்திய விபூதி லீலா விபூதி எல்லாத்தையுமே நம்மாழ்வார்ட்ட கொடுத்து, நீங்கள் இட்ட வழக்கு நீங்க ஆட்சி பண்ணுங்கோன்ட்டார் பெருமாள் முன்னாடியே. அப்போ அந்த நித்திய விபூதி லீலா விபூதிங்கிற பெருமாளுடைய மொத்த சொத்துக்குள்ள பிரம்மாவின் லோகமும் இன்க்ளூடட் தானே. அதனால அவள்லாம் வந்து சொல்றாளாம், எங்கள் லோகத்தையும் சேர்த்து நீங்களே ஆட்சி செய்ய வேண்டும், நம்மாழ்வார் ஆட்சியில் வாழ்கிறோம்னா எங்களுக்கு பாக்கியம் நாளாம். அப்போ ஆண்மீன்கள் வானகம், எங்களுடைய வானகத்தை வானுலகத்தை ஆண்மீன்கள் நீங்கள் ஆளுங்கள். அயோத்தி மக்கள் ராமராஜ்யம் கிடைக்க வேண்டும், ராமனுடைய ஆட்சியில் ராமனுடைய பிரஜையாக வாழ வேண்டும்னு எப்படி ஆசைப்பட்டார்களோ, பிரம்மலோகத்தில் உள்ள அந்த அப்சரஸ் பெண்கள்லாம் நம்மாழ்வார் ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆண்மீன்கள் வானகம். ஏன் நம்மாழ்வார் கேட்டாராம், என்னது நான் ஆட்சி பண்ணணுமான்னார். ஆமா, நீங்க யாரு? ஆழியான் தமர் என்று. ஆழியான், கையிலே ஆழி சக்கரத்தாழ்வாரை ஏந்திய பெருமாள் இருக்காரே, ஆழியான் சக்கரம் ஏந்திய பெருமாள். தமர் அவருடைய பக்தர். எப்பேற்பட்ட பக்தர்? பெருமாள் திருக்கையிலே சக்கரத்தாழ்வாரை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்கே, அந்த அழகுக்கு தோற்று பெருமாளுக்கு அடிமையான பக்தர் நீங்கள், ஆழியான் தமர் என்று. அப்படி பெருமாளுடைய கை, அந்த கையோடு கூடிய சக்கரம், அந்த அழகுக்கு மயங்கிய அடியார் நீங்கள் வந்திருக்கிறீர் என்றால் உங்கள் ஆட்சியில் வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அதனால ஆண்மீன்கள் வானகம் ஆழியான் தமர் என்று இப்படி சொல்லி அந்த பெண்கள் கண்களை விரித்து நம்மாழ்வாரை சேவிக்கிறார்களாம். ஏன்னா நம்மாழ்வாருடைய தரிசனம் நமக்கு கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்களை விரித்தார்கள். வாழ் ஒன் கண் மடந்தையர்னர், அப்படியே ஆழ்வார் பாடுறார் பாருங்க. வாழ் அப்படின்னா ஒளிமிக்கன்னு அர்த்தம், ஒன் அப்படின்னா அழகான அர்த்தம். வாழ் ஒன் கண்ணா ஒளிமிக்க அழகான கண் கொண்ட மடந்தையர். மடந்தைனா பெண், மடந்தையர் அங்கே உள்ள அப்சரஸ் பெண்கள், திவ்யமான தேவலோகத்து அப்சரஸ் பெண்கள். வாழோன் கண் மடந்தையர், கண்கள் அப்படியே விரிச்சதுனாலே கண்ணில் ஒளி பொங்கி அழகு பெருகி வாழ் என்ற ஒளியும் ஒன் என்ற அழகும் கொண்ட அந்த கண்களோடு அந்த பெண்கள் அத்தனை பேரும் நம்மாழ்வார சேவிக்கிறாளாம். இதுக்கு நம்பிள்ளை ஈட்டுல ரொம்ப அழகா உதாரணம் சொல்றார். அதாவது ஒரு பையன் ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வெளியூர் போன பையன் ஊருக்கு திரும்பி வந்தா அவன் அம்மா என்ன பண்ணுவாளாம், ஆஹா ஊருக்கு போன என்னுடைய பிள்ளை திரும்பி வந்துட்டானா, கண்களை விரிச்சு பாப்பா இல்லையா? அது போல நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு எழுந்துருள்கிறாரா, வாழ் ஒன் கண் மடந்தையர், கண்களை நன்றாக விரித்து ஒளிமிக்க கண்களாலே நம்மாழ்வாரை அவர்கள் சேவிக்கிறார்கள். சேவித்ததோடு இல்லாமல் வாழ்த்தினர். நம்மாழ்வாருக்கு பல்லாண்டு பாடி பல்லாண்டு பாடி வாழ்க 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 என்று அப்சரஸ் பெண்கள் வாழ்த்தினார்கள். இங்கேயும் நம்பிள்ளை வீட்டுல சாதிக்கிறார், வாழ்த்தினர். அதாவது பூலோகத்துல வாழற வரைக்கும் ஒருத்தன் பெருமாள் அடியவன் வைணவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் உலகத்துல உள்ளவாள்லாம் கேலி பண்ணிட்டு இருப்பா, ஆளுக்கு ஒருத்தர் வாயில வந்ததை பேசுவா, இவா பேசுறத பத்தி நீ கவலைப்படாத. வாழ்த்தினர் யார் வாழ்த்தறானா, இந்த பூமியில உள்ளவாளால எந்த ஒரு பதவியை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட உயர்ந்த பிரம்மலோகத்திலே உள்ள திவ்ய அப்சரஸ் பெண்கள் வாழ்த்தினர். இவர்களை வாழ்த்துகிறார்களா, ஆகா நீங்க வரவேண்டிய இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள், எம்பெருமானுடைய இருப்பிடம் வைகுண்டத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று வாழ்த்தினார்கள். வாழ்த்துவதும் ஏனோதானோ, நாம இந்த பதவியில இருக்கோம், நம்ம டியூட்டி. சில சமயம் அந்த ஏரோப்ளேன் ஃப்ளைட்ல போனாலும் கூட அங்க ஏர் ஹோஸ்டஸ்ன்னு இருப்பவர்கள் எல்லாரையும் ஹலோ ஹலோ வாங்கன்னு கூப்பிடுவா, திரும்ப போகும்போதும் பாய் பாய்னு சொல்லுவா. அதுக்காக ஒருத்தரோட தொழிலை நாம குற்றமா சொல்றோம்னு அர்த்தம் இல்லை, பட் அவளுக்கு டியூட்டி. யார் வந்தாலும் அவ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எப்படி இருந்தாலும் நீ வான்னு சொல்ல வேண்டியது அவளோட டியூட்டி.
பாய் பாய்னு சொல்ல வேண்டியதும் டியூட்டி. இவ அப்படி சொல்லலையா, இதெல்லாம் அடியன்னு சொல்ல, நம்பிள்ள ஈட்டுல வியாக்கியானம் பண்றார். மகிழ்ந்தே, அவளுக்கு பிரீத்தி, நம்மாழ்வாரை வாழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு மகிழ்ந்து உகந்து வாழ்த்தினார்களே ஒழிய, நாம இந்த இடத்துல இந்த பதவியில உட்காந்துருக்கோம், இந்த பதவியில ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி உட்கார்ந்துருந்தா வரவாழ்த்தெல்லாம் சிரிச்சு வாழ்த்தணும், அதுக்காக வாழ்த்தல. வாழ்த்தினர் மகிழ்ந்தே, உள்ளார்ந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் நம்மாழ்வாரை வாழ்த்தி மேற்கொண்டு எங்கள் உலகத்தையும் கடந்து நீங்கள் எழுந்தருள வேண்டும், அதே சமயம் உங்கள் ராஜ்யத்துக்கு கீழ் நாங்கள் வாழும்படியாக எங்களை ஆள வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள் என்பதை காட்டுகிறார். அதுதான் இந்த 6வது பாசுரம். வேள்வியுள் மடுத்தலும் விரைகமள் நரும்புகை காளங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர் ஆண்மீன்கள் வானகம் ஆழியான் தமர் என்று வாழொன்கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே என்று ஒருபுறம் வேதம் வல்லார்கள் வேள்வியின் பலன்களையெல்லாம் ஆழ்வார் திருவடியில காணிக்கையா சமர்ப்பிக்க, இன்னும் ஒரு சிலர் நறுமணம் வீசக்கூடிய சாம்பிராணி புகை, விரை கமழ் நரும்புகை, வாசனை வீசக்கூடியதான அந்த நரும்புகையாகிய சாம்பிராணி, அந்த புகையை சேர்க்க காளவாத்தியம் வலம்புரி சங்கு வாத்தியம் இவையெல்லாம் மாறி 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 ஒலிக்க, அங்கே உள்ள அப்சரஸ் பெண்கள் எங்கள் லோகத்தை கையில சக்கரம் ஏந்திய பெருமாளின் பக்தரான நீங்களே ஆள வேண்டும் என்று வாழ்த்த, அவர்களுடைய கண்கள் ஒளியோடும் அழகோடும் பெருகி விளங்க, இப்படிப்பட்ட மரியாதையெல்லாம் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு நம்மாழ்வாருக்கு செய்தார்கள். அப்படி செய்ய பிரம்மாவின் லோகத்தையும் கடந்து நம்மாழ்வார் மேலே வைகுண்டம் நோக்கி எழுந்தொருள்கிறார் என்பது பாசுரத்தின் கருத்து. 6 பாசுரமும் ஆச்சு, அதே சமயம் 12 லோகங்களையும் தாண்டியாச்சு. இந்த பாசுரத்துக்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். அந்தர் முக்தே சவனஜ பலே சௌரபோத்கந்தி பூர்வைஹி சர்வத்ராசன் திவி முகரிதா காலஹா சங்கமிஸ்ராஹ பேட்டு ஸ்வர்காதி அவத புவனம் சக்ரிதாசா இதித்தம் காந்தியா காந்தே க்ஷண யுவதயஹ மங்களானி பிரமோதன். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். With the fruits of yagas being presented, fragrant benzoin smoke being offered, they blew kalaha and conch alternatively. O devotees of the Lord with disc, rule the upper worlds, set bright beautiful eyed women with happiness என்பது இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் இப்ப பிரம்மாவின் லோகத்தை எல்லாம் கடந்து வைகுண்டத்தை ஒட்டி வெரஜா நதி என்ற ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வெரஜா நதி நோக்கி நம்மாழ்வாரும் பயணிக்க போகிறார், மானசீகமாக நாமும் பயணிக்க போகிறோம். வைகுண்ட யாத்திரை தொடரும். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். வேள்வியுள் மடுத்தலும் விரை கமழரும் பூகை காலங்கள் வலம் புரி கலந்தெங்குமி செய்தன. வேள்வியுள் மடுத்தலும் விரை கமழரும் பூகை காலங்கள் வலம் புரி கலந்தெங்குமி செய்தனர் ஆண்மின்கள் பானகம் ஆழியா தமரென்று வாழொன்கண் மடந்தையர் வாழ்த்தினார் மகிழ்ந்தே. ஆண்மின்கள் பானகம் ஆழியா தமரென்று வாழொன்கண் மடந்தையர் வாழ்த்தினார் மகிழ்ந்தே.